அவங்களுடைய ஜிம்பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தரை கூப்பிட்டு நான் திரும்பி வரும்போது ஒரு அங்கே இருக்கு கூட தான் அனுப்பிச்சுங்க. உண்மையிலேயே அவங்க அப்படி சொன்னாங்களா? போனவர் என்னுடைய நண்பர், அதனால நான் சொல்றேன். மேடம் வந்து அவங்கள பார்க்க விரும்பல, கிளம்புங்க அப்படின்னு. இவர் அப்படியே வந்து நாம பார்த்த நயன்தாரா தானே இது. ஸோ அது இல்லாமல் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த லேடி சூப்பர் ஸ்டார் நேம் வந்து எனக்கு வேண்டாம், நயன்தாராவே கூப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு கூப்பிடுறான்னு எனக்கு தெரியல. முதல்ல இவங்களா இவங்களுக்கு ஒரு பேரை போட்டுப்பாங்களாம், அப்புறம் யாரும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்களா? அதோட ஒரு பேர்த்தல் உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏதோ இந்த சமூகத்துக்கு அவங்க சொல்ல வர்றாங்க, அது என்னங்கிறது இப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா கேக்குறீங்க. நயன்தாராவுக்கும் டிடிக்குமே ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு நடிகை ஒரு மேடையில இருக்கிற 3 நடிகைகள் கூட ஒரே நேரத்துல சண்டை போட முடியுமாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க வந்து இப்போ ஒரு பெரிய அந்த காலத்துல புகழ்பெற்ற பல நடிகைகள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப உருக்குலைஞ்சு பணம் இருக்கும். ஆனால் அந்த பணத்தை வச்சுட்டு நீங்க வாழ்நாள் முழுக்க இளமையா இருந்துட முடியுமா? முடியவே முடியாது. இப்ப அண்மை காலமா நயன்தாரா வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சனா மாறிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அண்மை காலமா வந்து அவங்களை பற்றி கேள்விப்படுகிற எல்லா தகவல்களுமே தவறா தான் இருக்கு. ஒருவர் உருவ கேள்வி சொல்கிற அளவுக்கு பிரச்சனை. பத்திரிகையாளர்கள் போகும்போது அவெல்லாம் ஒரு ஆளா, மூஞ்செல்லாம் இப்படி இருக்குன்னு இவங்க சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட போய் அதே கேள்வி கேட்கும்போது அவ என்ன அவ்வளவு பெரிய அழகியான்னு இவங்க சொல்லுவாங்க. இவங்க 2 பேரையும் ஒரே படத்தில் நடிக்க வச்சா என்ன கஷ்டம். இந்த படத்துக்காக வந்து நயன்தாரா வந்து விரதம் எடுத்துட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியில எல்லாருமே அவங்க குழந்தைங்களும் சேர்த்து விரதம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நம்ப முடியற ஒரு விஷயம் தானே. வியந்து பேசணும், அவங்கள பிரைஸ் பண்ணி பேசினாதான் அவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த படத்துக்கு கிடைக்கும்ங்கிறதுக்காக பேசணும். இவ்வளவு குட்டி குட்டி குழந்தைங்க, அதுகளுக்கு விரதம்னா என்னன்னு தெரியுமா? அது பட்டினி போட முடியுமா? காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து சினிமா விமர்சகர் அந்தரன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வைரலாக ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு சார். மீனா வெர்சஸ் நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமும் வந்து ஒவ்வொரு மாதிரியான பேச்சுகள் வந்து அடிபட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த மூக்குத்தி அம்மன் 2 படத்துடைய பூஜையில் என்னதான் நடந்தது சார்? ஆக்சுவலாக 2 நடிகைகள், அதாவது ஒரே சம்மந்தஸ்துள்ள 2 நடிகைகள் ஒரு மேடையில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் இல்லது. சரோஜா தேவி பத்மினி காலத்துலேருந்து இதான் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி விஜின்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அவங்களுக்கும் நளினிக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் அப்போ வந்து கதாநாயகிகளாக நடிச்சுட்டு இருந்த காலம். ஒருவர் உருவ கேள்வி சொல்கிற அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ பத்திரிகையாளர்கள் போகும்போது அவெல்லாம் ஒரு ஆளா, மூஞ்செல்லாம் இப்படி இருக்குன்னு இவங்க சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட போய் அதே கேள்வி கேட்கும்போது அவன் என்ன அவ்வளோ பெரிய அழகியான்னு இவங்க சொல்லுவாங்க. இவங்க 2 பேரையும் ஒரே படத்தில் நடிக்க வச்சா என்ன கஷ்டம் டைரக்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈகோங்கிறது நடிகர்களை பொறுத்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா அவங்க எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்திருப்பாங்க, பிடிக்கலன்னா வந்து கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க. ஆனால் நடிகைகள் வந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த புகைச்சலை எப்போவுமே காமிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ அண்மை காலமாக நயன்தாரா வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சனாக மாறியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அண்மை காலமாக வந்து அவங்களை பற்றி கேள்விப்படுகிற எல்லா தகவல்களுமே தவறாக தான் இருக்குது. அவங்கள வச்சு படம் எடுத்த ஒரு இயக்குனர் அவர் வந்து இவங்கள்ட்ட கதை சொல்கிறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டார். முன் அனுமதி வாங்கலை. அவருக்கு என்னென்னா, நாம் இவங்கள வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கோம். பல நேரங்கள் சிரித்து கலாட்டா பண்ணி ஒன்றா சாப்பிட்டு மணிக்கணக்கில் பேசி அப்படி ஒரு நெருங்கிய நட்பில் இருக்கும். நாம் வந்து ஒரு முன் அனுமதி வாங்கணுமா, நேராக போய் பார்த்தா என்னன்ட்டு நேராக போயிட்டார். இப்போ கேரவானில் அவங்க இருக்காங்க, கேரவானில் இருக்காங்கன்னு சரி ஓகே, நல்ல வேலையாக கதவை தட்டிட்டுலாம் உள்ளே போகல, வெயிட் பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டாங்க. இவரை பார்த்தோன்னே உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இதை வந்துடுறேன், அதாவது கேரவானில் உட்காருங்கன்னு அவங்க சொல்லலை, இதை வந்துடுறேன்னு நேரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே நின்றுட்டு இருக்காரு. இவங்க போய் அவங்களுடைய ஜிம்பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தரை கூப்பிட்டு நான் திரும்பி வரும்போது ஒரு அங்கே இருக்க கூட தான் அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே அவங்க அப்படி சொன்னாங்களா? போனவர் என்னுடைய நண்பர், அதனால் நான் சொல்கிறேன். அவங்க வந்து மேடம் வந்து அவங்கள பார்க்க விரும்பல, கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. இவர் அப்படியே வந்து நாம் பார்த்த நயன்தாரா தானே இது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாயிட்டார். அப்படிப்பட்ட கேரக்டர் அவங்க வந்து ஒரு காலத்தில் நயன்தாராவை இருந்த மீனாவை இன்னைக்கு அந்த மேடையில் எப்படி எதிர்கொள்வாங்கங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். இப்போ எங்களை மாதிரி சினிமா பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் இவங்க எப்படி தான் நடந்துப்பாங்க அப்படின்ட்டு. மீனாவும் வந்து அவங்கள பெருசாக கண்டுக்கல, நயன்தாராவும் மீனாவை பெருசாக கண்டுக்கல.
பட் மீனா வந்து அந்த காலத்தில் நயன்தாராவாக இருக்கிற ஒரு காலம் இருந்தது இல்லையா? அன்னைக்கு அவங்க டாப்பில் இருந்தாங்க. Top ல எங்கே திரும்பினாலும் மீனா மீனான்னு இருக்கும். ஒரு படத்தில் பார்த்திபனை மீனா சார்ன்ட்டே இருப்பாரு. ஆனால் அவங்க அப்படி யார்கிட்டயே நடந்திருக்காங்களான்னா கிடையாது. அவங்க வந்து ரொம்ப தன்மையான ஒரு கேரக்டராக இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் எப்படி கொம்பு முளைக்குதுங்கிறது தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து ஒரு செல்ஃபியில் இவ்வளோ ஒரு இஷ்யூ ஆகுமா அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா ரெஜினா அவங்களுடைய இன்ஸ்டா போஸ்ட்லேயே போட்டிருந்தாங்க, அவங்களுடைய ஃபேஸை மறைச்சிட்டு தான் அவங்க ஃபோட்டோஸே போட்டிருந்தாங்க. ஒரு செல்ஃபி எடுத்ததுக்காடா இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த செல்ஃபிக்கு நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நடிகைகளை பொறுத்தளவுக்கு எல்லா கோணங்கள்லேயும் அழகாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் தான் அப்படி இருப்பாங்க. சில பேருக்கு இந்த கோணம் நமக்கு பிடிக்கலையே, இது எதுக்கு எடுத்தாங்கன்னு தோணும். அப்போ நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போது நான் ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு லைட்டிங்கில் போய் நிற்பாங்க. அந்த ஃபோட்டோ நல்லா இருந்தால் இதை பயன்படுத்துமான்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுக்கும்போது எல்லாருமே சிவகுமாராக மாறிடுறாங்க. அதுதான் வந்து இங்கே நடந்த பிரச்சனை. அதில் வந்து நயன்தாராவை குறை சொல்கிறதா ரெஜினாவை குறை சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா அந்த செல்ஃபி டைமில் வந்து டிடியிலேருந்து எல்லாருமே இந்த செல்ஃபியில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து குஷ்பு சொன்னாங்க டிடியை பார்த்து, உங்களை பார்க்கறதுக்கு அம்மன் மாதிரி இருக்குது, நீங்கள் அந்த ஒரு காஸ்டியூம் தான் போட்டிருக்கீங்கன்னு. ஸோ அது சொன்னதுக்கப்புறமும் நயன்தாராவுக்கு வந்து ஃபேஸ் மாறிடுச்சு, அவங்க வந்து யார்கிட்டையுமே பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. ஆனால் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, நடிகைகள் பெரும்பாலும் ஈகோயிஸ்டாக இருப்பாங்க. நயன்தாரா எல்லாத்தை விட உச்சம். ஸோ அதனால் வந்து அவங்க அப்படி நடந்துக்காமல் போனால் தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியம். ஐயோ இவங்க என்ன வந்து யார்கிட்டையுமே சண்டை போடாமல் யார்கிட்டையுமே திமுறை காமிக்காமல் போயிட்டாங்களே அப்படின்னா தான் நமக்கு அதிர்ச்சி. இது வந்து ஒரு அதிர்ச்சி இல்லை கிடையாது. நான் இந்த மூக்குத்தி அம்மன் பூஜை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா டிடி வந்து ஒரு ஒன்று பதிவிட்டாங்க. இந்த மாதிரி நான் என்னோட ஷோவில் ஒரு ஹீரோயினை நான் இன்டர்வியூ எடுத்திருந்தேன். ஸோ அப்போ வந்து நாங்கள் 2 பேரும் சேம் காஸ்டியூம் போட்டதுனால என்னை வந்து அந்த காஸ்டியூம் மாற்ற சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் அந்த இன்டர்வியூ வந்து நான் ப்ராப்பராக அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி எடுத்து முடிச்சு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பதிவை வந்து இப்போயே அவங்க போடுறதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்? ஏதோ இந்த சமூகத்துக்கு அவங்க சொல்ல வர்றாங்க, அது என்னங்கிறது இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்குறீங்க. நயன்தாராவுக்கும் டிடிக்குமே ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஒரு நடிகை ஒரு மேடையில் இருக்கிற 3 நடிகைகள் கூட ஒரே நேரத்தில் சண்டை போட முடியுமாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தர் சொன்னார்ல, அவங்கெல்லாம் நார்மல் பீப்புள் கிடையாது. ஒருவேளை அவர் தெரியாமல் சொல்லிட்டாரான்னு நான் நினச்சேன். தெரிஞ்சதான் சொல்லியிருக்காரு, நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்ட்டு. அப்படி என்ன இருக்குன்னு நமக்கு புரியல. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து கடந்த கால நடிகைகளெல்லாம் அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். பெரிய அந்த காலத்தில் புகழ்பெற்ற பல நடிகைகள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப உருக்குலைஞ்சி பணம் இருக்கும். ஆனால் அந்த பணத்தை வச்சுட்டு நீங்கள் வாழ்நாள் முழுக்க இளமையாக இருந்துட முடியுமா? என்ன முடியவே முடியாது இல்லை. அப்போ ஒரு காலத்தில் வந்து கல்பனாவையும் வைஜந்தி மாலாவையும் சரோஜா தேவியும் தேவிகாவையும் பார்த்த இதே சினிமா, அப்புறம் அடுத்த கட்டத்தில் வேறொரு நடிகைகள் வரும்போது அவங்கள பார்த்து வியந்த இந்த சினிமா இப்போ இவங்கள பார்த்து வியந்துட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் என்ன கதியோ அதுதான் இவங்களுக்குங்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லை. காலம் வந்து எல்லாரையும் அவையாராக்கிட்டு போயிடும். அது இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அது என்னமோ வந்து நம்ம தான் இது இந்த இளமையும் அழகும் நமக்கு இன்னும் 100 வருஷத்துக்கு இருக்கும்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்த திமிரு தான். ஆக்சுவலாக வந்து பணம் இருக்குங்கிறது எப்போவுமே வந்து பெரிய திமிராக கூட இருக்காது. நாம் அழகுங்கிற திமிர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நடிகைகள்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை நான் தொடர்ந்து சொல்கிறேனே. இப்போ நாங்கள்லாம் அந்த காலத்தில் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்க போகும்போது 2 நடிகைகளை ஒன்றா உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறதுக்கு அவ்வளோ சிரமம் போடும். வரவே மாட்டாங்க. இப்போ பொதுவாக ஒரு இடத்துல சேரை போட்டுருப்போம், 2 சேரை, வாங்க எடுத்துடலாம் இன்டர்வியூ எடுத்துடலாம் அப்படின்னா அவள் வந்துட்டாளாம்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவள் வந்துட்டாளா, அவங்க இருந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி. இல்லை இல்லை, நான் எதுக்கு வந்து காத்திருக்கணும்? ஓகே, அவளை வர சொல்லுங்க, முதல்ல அவளை வந்து உட்கார சொல்லுங்க, அப்புறம் நான் வரேம்பாங்க. அப்படி 2 பேரையும் ஆஃபீஸில் வந்து எடிட்டர் சொல்லுவார், நீங்கள் இவரையும் சந்திக்க வச்சு ஒரு பேட்டி எடுங்கன்னுவாங்க. அந்த சந்திக்க வைக்கிறதுல இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ நயன்தாராலாம் வந்து அவங்களுடைய விழுதுகள் தானே, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த மூக்குத்தி அம்மன் 2 படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ எதனால் தேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க? இல்லை ஒரு வகை தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுமா இந்த படம்? கட்டாயமாக தேட்டரில் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அந்த படம் வந்து இதுவரைக்கும் சுந்தர்சி படம் வந்து டபுள் டிஜிட்டு அந்த பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இதுதான் ட்ரிபிள் டிஜிட் பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. 100 கோடிக்கு மேலே இந்த படத்தை எடுக்க போகிறாங்க.
நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அதற்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது நேரடியாக நெட்ஃப்ளிக்ஸில் பண்ண மாட்டாங்க. தியேட்டருக்கு வந்துட்டு அப்புறம் தான் நெட்ஃப்ளிக்ஸ். ஏன்னா மூக்குத்தி அம்மன் 1 மாதிரி இந்த மூக்குத்தி அம்மன் 2 இருக்குமா? ஏன்னா அவர் வந்து சுந்தர்சி அவர்கள் அரண்மனை வந்து 1, 2, 3, 4 நிறைய எடுத்துகிட்டே வர்றாரு. ஸோ ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட் சொல்கிறாங்க. இந்த படம் நல்லா இல்லை, 1 தான் நல்லா இருக்குது, அரண்மனை 5 வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இந்த மூக்குத்தி அம்மன் 2 வந்து எந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டு பண்ணுவாங்க? எந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு? சுந்தர்சிக்கு வந்து இது ஒரு பெரிய சவால். ஆக்சுவலாக வந்து ஒரு சங்கமித்ரான்னு ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். அந்த படம் வந்து பல 100 கோடிகளில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம்னாங்க. அப்போவே வந்து எப்படி சுந்தர்சியால் இதை எடுக்க முடியும் அப்படின்னு பல பேர் கேட்டாங்க. எல்லாரும் கேட்ட கேள்வியின் காரணமாக என்னன்னு தெரியல, இந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. பட் அவருக்குள்ளே ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும். நாம் என்ன இவ்வளோ ஹிட்டு கொடுத்துருக்கோம், இவ்வளோ சூப்பர் படங்கள்லாம் பண்ணியிருக்கோம், நம்மளை வந்து ஒரு 100-150 கோடி படம் எடுக்கிற அளவுக்கு திறமை இல்லாத ஒரு இயக்குனர்னு இந்த சமூகம் நினைக்குதுன்னு அவருக்கு ஒரு கோபம் இருக்குங்களா. அந்த கோபத்தை எல்லாம் இந்த படத்தில் ஒரு காமிப்பார். அதனால கட்டாயமாக அது நல்ல படமாக இருக்கும். ஏன்னா மூக்குத்தி அம்மன் 1 வந்து நயன்தாரா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் அம்மன், அவங்களும் அது ஹீரோயினும் அவங்களான்ற மாதிரி இருந்தது. ஆனால் மூக்குத்தி அம்மன் 2ல் வந்து இப்போது குஷ்பு, ரெஜினா, அதுக்கப்புறம் வந்து மீனா இவங்கெல்லாம் இருக்கிறப்போ இதில் யார் அம்மன், யாருக்கு மெயின் கேரக்டர் இருக்கோ, இல்லை யாரா என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்ற ஒரு சர்ச்சையும் ஒரு டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து நயன்தாராக்கு டெஃபினட்டாக முக்கியத்துவமான ஒரு கேரக்டர் இருக்குமா? நயன்தாரா தானேங்க பில்லரு. அவங்கள வச்சு தானே மற்றவங்களாம் இன்றைக்கி யார் மார்க்கெட்டில் டாப்பில் இருக்காங்கங்க. அதுக்காக நயன்தாரா போஸ்டரை போட்டால் உடனே 100 கோடி அந்த படம் அது அவசியம் இல்லை. இவங்களோட ஒப்பிடும்போது யார் டாப்னா நயன்தாரா தான். ஏன்னா மீனா அவர்களும் வந்து நிறைய அம்மன் வேடம் அணிந்திருக்காங்க, குஷ்பூ அணிந்திருக்காங்க. மீனா குஷ்பு காலம்லாம் வேறங்க. இன்னைக்கு அவங்க யார்? அதுதான் அன்னைக்கு அவங்க ஹீரோயின், இன்னைக்கு அக்கா கேரக்டர், அண்ணி கேரக்டர் தானே. அப்போ யார் இன்னைக்கு ஹீரோயின்னா நயன்தாரா தான். அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் நிறைய. ஸோ நயன்தாரா வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஆஃப் சேலரி தான் வாங்குறாங்க. மீதி வந்து இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுலேருந்து சில ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துப்பாங்கன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது உண்மையா? ஆமாம், இப்போ கொஞ்சம் பேர் ப்ராஃபிட் ஷேருங்கிற ஒரு அடிப்படையில் வராங்க. அது நல்ல விஷயந்தான். சினிமாவுக்கே அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு நடிகர்களும் நிறைய சம்பளம் பல கோடிகளை வந்து கூசாமல் கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எதை வச்சு படம் எடுப்பீங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அப்போ என்னென்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் என்னுடைய சம்பளத்தில் ஒரு 20% நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் படம் பிஸ்னஸ் ஆன பிறகு என்ன ப்ராஃபிட் வருதோ அதில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஷேர் கொடுங்கன்னு கேட்குறது நல்ல விஷயம். அதை தயாரிப்பாளர்கள் கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா தொடர்ந்து மற்றவர்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரி நல்லா. இந்த படத்துக்காக வந்து நயன்தாரா வந்து விரதம் எடுத்துட்டு இருக்கதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே அவங்க குழந்தைங்களும் சேர்த்து விரதம் இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இது நம்ப முடிகிற ஒரு விஷயம் தானே? அதங்க இதெல்லாம் வந்து ஒரு நடிகை இப்போ ரொம்ப வியந்து பேசணும், அவங்கள ப்ரைஸ் பண்ணி பேசினா தான் அவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த படத்துக்கு கிடைக்குங்கிறதுக்காக பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தின் தயாரிப்பாளர் தான் பேசுகிறார். குடும்பத்தோடு சேர்ந்து அவங்க விரதம் இருக்காங்க, குழந்தைகளோட விரதம் இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? இவ்வளோண்டு குட்டி குட்டி குழந்தைங்க, அதுகளுக்கு விரதம்னா என்னன்னு தெரியுமா? அதை பட்டினி போட முடியுமா நீங்கள்? அப்போ ஏன் வந்து அது தேவையில்லாத ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான். அதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக இருக்குது. அப்போ இவங்க வந்து நயன்தாரா விரதம் இருக்காங்கன்னு சொல்கிறதையே நம்ம நம்ப முடியல. நீங்கள் சொல்லும் போதே சரியாக சொல்லிட்டீங்கன்னா பல நடிகைகள் இருக்காங்க. இப்போ ஷூட்டிங் வருவாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, கேட்டானா அம்மன் வேஷத்தில் இருக்கேன் அது வேண்டாம் அப்படிம்பாங்க. அதில் ஒரு இயல்புத்தன்மை இருக்குது. நயன்தாராவும் அப்படி சொல்லுவதில் நிறைய வியப்பு கிடையாது. ஆனால் குழந்தைகளும் அப்படி இருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை போடும்போது நமக்கு நயன்தாரா மேலே சந்தேகம் வருது. இவங்க விரதம் இருக்காங்களா இல்லையா, இவங்க எல்லாமே சேர்ந்து போய் சொல்கிறாங்களா? நான் சமீபத்தில் இப்போ ஒரு 1 இயராக வந்து நயன்தாரோட நேம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அவங்களுடைய மேரேஜ் வீடியோ ரிலீஸ் ஆகும்போதும் அந்த கோர்ட் கேஸ் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த லேடி சூப்பர் ஸ்டார் நேம் வந்து எனக்கு வேண்டாம், நயன்தாராவே கூப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து மற்ற ஹீரோஸும் முன்னாடியே சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அஜித் சாராக இருக்கட்டும், அதே மாதிரி ஜெயம் ரவி சார் வந்து அவருடைய நேம் வந்து ரவின்னு கூப்பிட்டா போதும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இவங்களும் இந்த ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் வேண்டான்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்? யார் கூப்பிட்றான்னு எனக்கு தெரியல. முதல்ல இவங்களா இவங்களுக்கு ஒரு பேரை போட்டுப்பாங்களாம், அப்புறம் யாரும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்களான்னு. அதை விட ஒரு பேத்தல் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிஜமாக இந்த சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் அங்கே அனுப்புனதுக்கு நயன்தாரா அனுப்பிச்சு வச்சா அந்த வேற உலகத்தை கூட அவங்க பார்த்துட்டு வந்துருக்காங்க.
என்னத்துக்கு அவங்களா அவங்கள வந்து அவ்வளோ பிரமிப்பாக நினச்சிக்கிறாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை. யாரும் அவங்கள கூப்பிடவும் இல்லை. அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரும் கிடையாது. லேடி சூப்பர் ஸ்டார்னா அவங்க ஃபோட்டோவை போட்டால் தியேட்டரில் ஓப்பனிங் இருக்கா, அதுதான் லேடி சூப்பர் ஸ்டார். எப்படி ஒரு அஜித்துக்கோ விஜய்க்கோ தனுஷுக்கோ சிம்புவுக்கோ தியேட்டர் கொள்ளாமல் மக்கள் வராங்களோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார். நீங்கள் வந்து வெளியில் நின்று யாராவது வாங்கன்னு சொல்கிற நிலைமையில் தான் இன்றைக்கி நயன்தாரா படங்கள் ஓடுற தியேட்டர் இருக்குது. அப்போ இவங்க எப்படி சூப்பர் ஸ்டார்னு மாற முடியும்? இவங்களா ஒரு கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மூக்குத்தியம்மன் 2 பூஜை ஸ்டார்டிங்கே வந்து இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னா, அந்த படம் முடியும் போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அந்த படத்து ஷூட்டிங்கில் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இல்லை என்னடா இது அதில் நான் ஆரம்பத்திலே இப்படி ஒரு அப்படியெல்லாம் பிரச்சனை நான் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இல்லை அப்படி நான் பயப்படல. என்ன காரணம்னா சுந்தர்சி மாதிரி ரொம்ப தன்மையான ஒரு மனிதர் கிடையவே கிடையாது. அவர் வந்து அவர் ஷூட்டிங் போயிட்டீங்கன்னா மற்ற ஷூட்டிங்க்கும் அந்த ஷூட்டிங்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். அங்கே நீங்கள் நடிக்கிறங்கிறதே ஒரு பேர்டனாக இருக்காது யாருக்குமே. ஜாலியாக எங்கேயோ காலேஜ் வரீங்க, ஸ்கூலுக்கு வரீங்க, கலகலப்பாக இருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தோணும். ஏன்னா ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் உட்காந்து சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எப்போ தேவையோ அவங்க கூப்பிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு அனுப்பிவிடுவேன். ரொம்ப அப்படியே பரீட்சை கால் மாதிரி வச்சிருக்கவே மாட்டார் அவருடைய ஷூட்டிங்கை. இப்போ ரொம்ப இலகுவாக்கிடுவார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிறதையும் சரி, அங்கே இருக்கிறதையும் சரி, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டையே ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுற நபர் அவர். ஸோ அதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பு. சரி, டெஃபினட்டாக அந்த படம் வந்து வெற்றிகரமாக அதோட ஷூட்டிங் முடிஞ்சு படமும் நல்லபடியாக வரணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா அவர் சுந்தர்சி படம் அவர் என்ன மனசுக்குள்ளே ஒரு கவலை இருக்கோ அந்த கவலையை அவர் போக்கிக்கிட்டுமே. ட்ரிபிள் டிஜிட்டில் என்னால் ஒரு படம் எடுத்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்ற முடியும்னு அவரால் முடியும்னு நினைக்கிறாரு அவர். அது நடந்தால் நல்லது.